எதுக்கு நிறுத்த சொன்ன? சிவராம் சித்தப்பா தப்பு செய்யலங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. மாயா லைன்ல இருக்கா. என்ன ஆதாரம்? சொல்லு மாயா, எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் மாயா பேசுறேன். சித்தப்பா எந்த தப்புமே பண்ணல. இது எல்லாமே அந்த பொண்ணு சேர்ந்தவங்களோட சூழ்ச்சி. அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரத்தோட தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அது என்ன ஏதுன்னு நீங்க விசாரிச்சுட்டு அப்புறமா தீர்ப்பு கொடுங்க. ஆதாரமா? சரி, சீக்கிரமா வாங்க. காலேஜ்ல இருந்து தனாவை விட்டுட்டு கிளம்புறப்போ மாயா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, நான் ஆதாரத்தோட வந்துட்டு இருக்கேன், என்னால அவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியல, நீ போய் போனு கொடுன்னு சொன்னா. அதான் வேகமா வந்த. இதெல்லாம் சும்மாவா இருக்கும்? நீங்க வேலையை பாருங்க. அவ சும்மாலாம் சொல்ல மாட்டா. வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தீர்ப்பு சொன்னா சொன்னது தானே, இது என்ன தப்பா இருக்கே? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அவனை நிரபராதி நிரூபிக்க கால அவகாசம் கொடுக்கறதுல தப்பில்லை. ஐயா, எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? எங்களுக்கும் வேலை வெட்டியெல்லாம் இருக்குது இல்ல. சட்டு புட்டுன்னு தீர்ப்பை நிறைவேற்றுங்க ஐயா. அவருக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். ஏமா நில்லுமா. அதோ அங்க ஒரு கார் வருது. ஒருவேளை மாயா ஆதாரத்தோட வர்ற காரா இருக்கும். யாரும் இங்க இருந்து போக கூடாது. இன்னும் பஞ்சாயத்து முடியல. இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே என் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போனவங்க தானே. இவங்க ஒரு வெத்து வேட்டு. இவங்க பேச்ச நம்பி நீங்களும் பஞ்சாயத்து தீர்ப்பை இப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க. இந்த முறை நாங்க எதுவும் பேச போறதில்ல. எங்களோட சாட்சி தான் பேசும். அண்ணா, வெளியே வாங்க. சாட்சி சாட்சின்னு சொல்றாங்களே, யாரு இவங்க சாட்சி சொல்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க? இவரை எப்படி இவங்க பிடிச்சாங்க? இந்த வரேன்.
ஐயோ தள்ளுங்க. நில்லுமா பேசாம. எங்க ஐயா மேல பழிய போட்டு ஓட பாக்குறியா? நில்லுமா பேசாம. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஏய் என்ன பொண்ணு தாயி, என்னடி இன்னும் இதே நாடகத்தை தான் ஆடிக்கிட்டு இருக்கியா? வாடி வாடி, எங்கடி போற? ஆமா, நீ பிறந்த ஊர்ல தான் இப்படி பண்ணி அசிங்கப்பட்டல்ல, இந்த ஊர்லயும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஏய், என்ன ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ண, அதுக்கப்புறமாவது திருந்துவன் பார்த்தா நீ திருந்துற மாதிரி தெரியலையே. அம்மா, நீங்க யாரு? ஐயா வணக்கம் 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 வணக்கங்கய்யா. என் பேரு பட்ரகுமார். தோ இவளோட பாவப்பட்ட புருஷன் நான் தான். ஏதாவது சொல்றதா இருந்தா பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு இப்படி நின்னு சொல்லு. ஏன்பா, நீதான் ஜெயில இருந்ததா சொன்னாங்களே? ஆமா, இப்பதான் ரிலீஸ் ஆகி வெளில வரேன். போற போக்க பார்த்தா திரும்பவும் நான் போயிடுவோம் போல இருக்க. இவங்க 2 பேரும் வந்து இவ இப்படி ஒரு பிரச்சனைய இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். ஐயா, இவளெல்லாம் நம்பாதீங்க. இவ ஒரு பிறவிலேயே ஃப்ராடு. குடும்பத்தை கலைக்கிறது, இந்த ஆட்டைய போடுறது எல்லாமே இவளுக்கு கை வந்த கலை. பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. ஆனா உங்களை பார்த்தா நீங்களும் நல்லவரா தெரியலையே. ஐயா, கரெக்டா சொன்னீங்க ஐயா. நான் நல்லவன்னு சொல்லவே இல்லையே. இந்த மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லவனா வாழவே முடியாதுங்கய்யா. எனக்கு கொஞ்சம் சூதாடுற பழக்கம் இருக்கு. அதுல அப்பப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போவேன் வருவேன், அவ்வளவுதான். ஜெயில இருந்து வந்திருக்கீங்க, நீங்க என்ன நியாயத்தை பத்தி பேசுறீங்க? அந்த பொண்ணை பார்த்தா அவ நீ சொல்ற மாதிரி எல்லாம் தெரியலையே. நீ ஏதோ ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டு அவளை பழி வாங்க பார்க்காத. நான் இந்த அடிதடி செஞ்சுட்டு தான் ஜெயிலுக்கு போவேன். இந்த ஃப்ராட் பண்ணிட்டு ஃபோர்ஜரி பண்ணிட்டு போறவனா கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவ தப்பானவனு சும்மா வாயால சொன்னாலாம் போதாது, அதுக்கு ஆதாரம் வேணும். நீ சொன்ன மாதிரி தான் அவரும் சொன்னாரு. ஆதாரம் இல்லாதனால தண்டனை கொடுத்துட்டாங்க. நடுவுல வந்து இப்ப நீ கட்டையை போட்டுக்கிட்டு இருக்க. ஐயா, ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம். என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அந்த ஆதாரத்தை காட்டட்டுமா? ஏமா, அதை காட்டுமா? இவங்க கிட்ட வாய் வாக்கு மூலம் எடுபடாது. எல்லாத்துக்கும் அவங்க வேற ஒரு வெர்ஷன் சொல்லுவாங்க. அதான் ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு, அத காட்டுறேன். அதை இவங்களால மறுக்க முடியாது. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க.
கார்ல இருக்கிறது யாருன்னு தெரியலையே. அத அந்த அம்மாவை கேட்டா சொல்ல போறாங்க. உங்க மேல தப்பு இருக்குன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சித்தப்பா தப்பு பண்றவர் இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ தப்பு எங்க இருக்குன்னு பார்த்தா இவங்க கிட்ட தானே இருக்கும். அதான் நானும் சீனுவும் இவங்களை தேடி போய் விசாரிச்சோம். இவங்க உண்மையை ஒத்துக்கல. அப்புறம் இவங்கள பயமுறுத்த உனக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்க நினைச்ச மாதிரியே இவங்க பயந்து போய் அந்த ஆளை மீட் பண்ணாங்க. அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போய் வீடியோவா ஷூட் பண்ணிட்டோம். இவங்க பின்னாடி இருக்கிற ஆள் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ ஆதாரம் போதாதுன்னு தோணுனதுனால தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அவங்க ஹஸ்பண்டை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏயா உங்க ஊரு பொண்ணு மேல தப்ப வச்சுக்கிட்டு எங்க ஊரு பெரிய விட்டு மனுஷனை நீங்க இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்களே? ஏங்க நாங்க என்ன வேணும்னு அசிங்கப்படுத்தணும்? இந்த பொண்ணு சொன்னதை நம்பி ஏமாந்துட்டோம். இப்படி சொன்னா எப்படிங்க? இவரு நான் ஒரு பெரிய குடும்பத்தை ஆடுன்னு சொன்னதும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உடனே எங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல எங்களை வந்து சந்திச்சு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நேர பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்தினா என்ன அர்த்தம் இது? ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம ஊரை அசிங்கப்படுத்த தான் இப்படி செஞ்சிருக்காங்க. அப்படி யாராவது செய்வாங்களா ஐயா? இவ்வளவு தைரியமா நீங்க செஞ்சிருக்கீங்களே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. தப்பு செஞ்சது சிவராமன் இல்ல, இந்த பொண்ணுதான். ஐயா இவ்வளவு மாதிரி ஆளுங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்கய்யா. மறக்க முடியாத அளவுக்கு பெரிய தண்டனையா கொடுக்கணும். அப்பதான் இவ இனிமே அடுத்த வீட்டு குடியை கெடுக்க மாட்டா. அந்த பொண்ணை மட்டும் தண்டிக்க கூடாது. அவ பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செய்ய சொன்ன அந்த பெரிய மனுஷன் யாருன்னு கேட்டு அவரையும் சேர்த்து தண்டிக்கணும். ஆமா, பண்ணிட்டே இருப்பாங்க. 10 நாள் இவளை இந்த மரத்துல கட்டி வச்சு அவ தோலை உரிச்சு அதுக்கப்புறம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை ஊர்லயும் அவளை ஊர்வலமா கொண்டு போய் எல்லாருக்கும் அவளை காட்டி அவமானப்படுத்தணும். கல்லாலெல்லாம் அவளை அடிக்க வேண்டாம். அந்த அவமானத்திலேயே அவன் நாட்டுக்கிட்டு செத்துருவா. சொல்லுமா, உன்னை இப்படி செய்ய சொன்னது யாரு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லுமா, உன்னை இந்த மாதிரி ஒரு அப்பாவி மேல பழிய போட சொன்னது யாரு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஐயா ஐயா, அது வந்து அவரு யாருன்னா எனக்கு தெரியாதுங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பண்ணிட்டேன். அது எப்படி யாருன்னே தெரியாம இருக்கும்? போனெல்லாம் பண்ணி பேசி இருக்க, நேர்ல போய் வேற பாத்துருக்க, எப்படி தெரியாம இருக்கும்? சத்தியமா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க. எங்க இருந்து வராங்க, யாரு என்ன ஏதுன்னுலாம் கேட்க கூடாது. நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. அதாங்க ஐயா. மறுபடியும் அவ பொய் சொல்றா. என் கெஸ் சரினா
இவளை இந்த மாதிரி பண்ண சொன்னவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கணும். இந்த கூட்டத்திலையா? மறைக்காதம்மா, பயப்படாம அது யாருன்னு சொல்லு. அவங்களால உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இல்லங்கய்யா, சத்தியமா எனக்கு அது யாருன்னு தெரியாது. அவங்க கொடுத்துட்டு போன நம்பர் கூட இப்ப வேலை செய்யலங்கய்யா. நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு என்னை விட்டுடுங்கய்யா. நான் எங்கேயாவது போயிடுறேன். நீ பண்ணது சின்ன தப்பு இல்லம்மா, ஒரு குடும்பத்தோட தலையெழுத்திய மாத்திர குற்றம். எல்லாம் மன்னிச்சு விட முடியாது. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஐயா, இவளை தண்டிச்சு எதுக்கு நீங்க உங்க கௌரவத்தை குறைக்கணும்? இவளை என்கிட்ட விட்டுருங்க. இவளுக்கு தண்டனையை நான் கொடுக்கிறேன். அது எப்படிங்க முடியும்? அப்புறம் பஞ்சாயத்துக்கு எங்க ஐயா எதுக்கு இருக்காரு? இந்த பாருங்க, நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க. இருந்தாலும் இவளை தண்டிக்கிறதுக்கு கூட நீங்க தலை குனிய கூடாது. அப்படிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மாவ. ஐயா, என்கிட்ட பொறுப்பை கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க. ஆனா இவர்கிட்ட மட்டும் அந்த பொறுப்பை கொடுத்துறாதீங்க ஐயா. அடிங்க, என்னடி ஓவரா நடிக்கிற? வாடி வாடின்றல. விடுங்க சொல்றல, விடுங்க. தண்டனை கொடுக்கறதுக்காக நாம இங்க இல்ல. நீதிய நிலநாட்டத்தான் இருக்கும். அதனால அவளுக்கான தண்டனைய அவ புருஷனே கொடுக்கட்டும். இதுவரைக்கும் நம்ம ஊர்ல நாம எந்த பொம்பளைக்கும் தண்டனை கொடுத்தது கிடையாது. பெண்ண தெய்வமா மதிக்கிறவங்க நாமங்கிறது அப்படியே இருக்கட்டும். ஆனா எந்த தப்புமே பண்ணாத சிவராமன் எல்லார் முன்னாலேயும் அவமானப்பட்டு உட்கார்ந்திருக்கா. அவனை அவமானப்படுத்தின இந்த பொண்ணும், அவளுக்காக சாட்சி சொல்ல வந்த அந்த ஊர்க்காரங்களும், இத ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துட்டு வந்தவங்க எல்லாரும் சிவாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயா, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நேர்ல பார்த்தது தானே சொன்னோம். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அப்படி ஒரு தீராத பழிய இவன் மேல போட்டிருக்கீங்க. அதுக்காக தான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். நாங்க பஞ்சாயத்தை உங்ககிட்ட தானே நடத்த சொன்னோம். நாங்களா விசாரிக்கல. விசாரிச்சிருக்கணும், உண்மையை கண்டுபிடிச்சிருக்கணும். இப்படி அவன் பிறந்து வளர்ந்த ஊர்லயே அவனை அவமானப்படுத்திருக்க கூடாது. அவனோட அவமானத்தை இங்க எல்லாரும் பார்த்தாங்க. அதே மாதிரி அவன் மேல தப்பு இல்லைங்கிறதையும் நீங்க மன்னிப்பு கேட்கறதையும் அவங்க பார்க்கணும். இதுதான் என் சரியான தீர்ப்பு. ஆமாங்க. மன்னிப்பு கேட்டாதான் இங்க எல்லாரும் இங்க இருந்து போக முடியும். ஏன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை நாங்க விட மாட்டோம். வாழ்நாள் முழுக்க இந்த நீதி மரத்துல நாங்க கட்டி வைப்போம். எது வேணுமோ அதை செய்யுங்க. ஐயா, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஐயா. வா, போய் மன்னிப்பு கேளுமா. போ. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓடு ஓடு ஓடு. மாறு. ஐயா,
ஐயா சொல்லுங்கய்யா. குமார், சரியான நேரத்துக்கு வந்து உண்மையை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கய்யா. நான் வரேங்கய்யா. வரேங்கய்யா. உடம்பு பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் வரேங்க. ஓகே பாய் பாய் பாய். எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். see you. bye bye. தம்பி, பஞ்சாயத்துல நிரபராதின்னு ஒருத்தரை சொல்லிட்டா அவர் கோயில் குளத்துல மூழ்கி புது துணியை போட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். நீங்க போய் கோயில் குளத்துல தலை மூழ்கிட்டு வீட்டுக்கு போங்க. சீனு, மாமா மாமாவை கூட்டு போப்பா. சரிங்க மாமா. போசிவா வாங்க மாமா. சரிண்ணா. போங்க மாப்ள. பஞ்சாயத்து இதோட முடிஞ்சது. என் புருஷனை காப்பாத்தாத இந்த வீடு இனிமே எங்களுக்கு எதுக்கு? இதுக்கு மேல இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம்.